الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. وقال رسول الله صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ رواه البخاري أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழும் புகழ்ச்சியுமே வல்லவனாகி அல்லாஹ்விற்கு உரித்தாகட்டுமாக. எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை அடிப்பெறலாறு பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கை குறித்தான் அல்லாஹ்வின் நடிகார்களே, நாம் எல்லாம் 2024 வருடத்தை கடந்து 2025 ஆண்டிற்கு செல்ல இருக்கிறோம். இஸ்லாமிய பார்வையில் ஆங்கில வருடங்களுக்கு மதிப்பென்பது கிடையாது. நம்முடைய இஸ்லாமிய பார்வையில் முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல் என்று ஆரம்பிக்கின்ற இந்த இஸ்லாமிய மாதங்கள் தான் கணக்கு என்று சொன்னாலும் கூட, இன்று நம்முடைய வாழ்வியலில் யதார்த்தமாக எல்லா விதமான தொடக்கமும் ஆரம்பமாக ஆங்கில வருடங்களை நாம் முன்னிறுத்துகிறோம். பல்வேறுபட்ட கணக்குகளை ஆங்கில வருடங்களை வைத்து நாம் முடிவு செய்கின்றோம். எனவே அந்த பார்வையில் பார்க்கின்ற பொழுது நாம் ஒரு புதிதான இன்னொரு வருடத்தை நாம் சந்திக்க இருக்கிறோம். கொரோனா மாதிரியான 20-21 காலங்களை எல்லாம் கடந்து மீண்டும் ஒரு சுமூகத்தை அடைந்து இன்னொரு வருடத்தை நாம் அடைய இருக்கின்ற நாம் ஒரு சில விஷயங்களை கவனமாக யோசிக்க வேண்டும். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்திருக்கின்ற இறைவன் குர்ஆன்ல ஒரு முக்கியமான விஷயம் ஒன்றை சொல்கிறான். மனிதனுடைய வாழ்வில் மிக முக்கியமான விஷயம் எதுவென்று சொன்னால், அவனுடைய தலையான முதலீடாக இருக்கக்கூடிய அவன் வாழ்க்கை என்கின்ற நேரம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது அவனுடைய நேரத்தை பொறுத்தது. நேரம்தான் மனிதனுடைய வாழ்க்கை. நேரம்தான் ஒரு மனிதனுடைய விலை மதிப்பில்லாத ஒரு முதலீடு என்று சொன்னால் அது நேரம்தான். எனவே இந்த நேரம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே எந்த விஷயத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறானோ அந்த விஷயம் அல்லாஹ்வுடைய பார்வையிலே விலை உயர்ந்ததாக இருக்கிறது என்பதின் அடையாளம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. மனிதா, உன்னுடைய காலம் பிறப்பிலே ஆரம்பித்து குழந்தையாக இருந்ததை போல இருந்தாய். திடீரென்று வாலிபம் வந்தது, திடீரென்று திருமணமானது, பிள்ளைகள் பிறந்தது, தந்தையாக மாறினாய். பிறகு ஒரு காலத்திலே வயோதிகம் அடைந்து வயோதிகம் முதிர்ச்சியான ஒரு கிழவனாக மாறிவிட்டாய். அருமையான பெருமக்களே, நாம் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வாழ்க்கை என்பது கண் இமைக்கும் நேரத்தில் சென்றுவிடும். ஆனா அந்த வாழ்க்கை எவ்வளவு பொக்கிஷமானதுன்னா, இந்த வாழ்க்கையில் நினைத்தால் 1000 திறமைகளை உருவாக்க முடியும், 1000 சாதனைகளை உருவாக்க முடியும். நினைத்தோம் என்றால் எதுவும் இல்லாமல் வீணாக போக முடியும். இந்த வாழ்க்கையில் நினைத்தால் நம் குடும்பத்தை, நம்முடைய தீனை எங்கோ உயரத்திற்கு கொண்டு செல்ல முடியும். நாம் நினைத்தால் இதே வாழ்க்கையில் எதுவும் இல்லாமல் வீணாகவும் முடியும். அருமையான பெருமக்களே, எனவே நேரத்தை கவனமாக பார்க்க வேண்டும். இந்த நேரத்தை வைத்து நாம் சாதித்தது என்ன? வாழ்க்கையில் சம்பாதித்துக் கொண்ட திறமை என்ன? இந்த நேரத்தின் மூலமாக சம்பாதித்த பணம் என்ன? இந்த நேரத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்த அமல்கள் என்ன? எத்தனை அமல்கள் மூலமாக இந்த நேரத்தை பயன்படுத்தியிருக்கிறோம். எனவே நேரம் வாழ்க்கையில் மிக முக்கியமானது. எல்லாருக்கும் ஒரு நேரம் தான்.
யாருக்கு? இவருக்குன்னா 24 மணி நேரங்க, அவருக்கு 32 மணி நேரம் இல்ல. சாதித்தவருக்கும் 24 மணி நேரம். வாழ்க்கையில் எதுவும் இல்லாமல், எதுவும் வாழ முடியாமல் வீணாக போனவருக்கும் 24 மணி நேரம். அருமையான பெருமக்களே, எனவே இந்த வாழ்க்கையில் நாம் எதை சம்பாதித்திருக்கிறோம், எதுவாக உருவாகி இருக்கிறோம் என்பது மிக முக்கியமானது. அதாவது அறிஞர் பெருமக்கள் சொல்வதை போல ஒரு அழகான வார்த்தை சொல்லணும்னா, இந்த வாழ்க்கை என்பது இது வாழ்வதற்காக அல்ல, இந்த வாழ்க்கையை பயன்படுத்தி ஒரு வாழ்க்கையை உருவாக்குவதற்காக. எல்லாவற்றையும் வாழ முடியாது, எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியாது. இந்த வாழ்க்கை ஒரு சிறந்த வாழ்க்கையை உருவாக்குவதற்காக. ஒரு அறிஞர் 6000 புத்தகங்களை படித்திருக்கிறார், அவருக்கு நம்மள மாதிரி ஒரு வாழ்க்கை தான். ஒரு அறிஞர் 18,000 வரிகளை கொண்ட புத்தகத்தை எழுதியிருக்கிறார், அவருக்கு இதே வாழ்க்கை தான். ஒருத்தர் 64 ஜில்து 64 வால்யூம் கொண்ட புத்தகத்தை எழுதுகிறார், அவருக்கும் இதே வாழ்க்கை தான். எதுவும் படிப்பதற்கு கூட நேரம் இல்லாமல் தன் வாழ்க்கை வீணான விஷயத்தில் கழிக்கக்கூடியவருக்கும் இதே நேரம்தான். அருமையான பெருமக்களே, நேரத்தை பயன்படுத்தியவன் தன் வாழ்க்கையின் முதலீட்டை பாதுகாத்துக் கொண்டான். ஏன்னா வாழ்க்கையில சிறந்த முதலீடு என்னன்னா நேரம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையில சொல்லும்னா, நிஅமதானி மக்பூனன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். பெருமானார் சொன்னார்கள், ரெண்டு விஷயத்தில் இந்த மனித சமுதாயம் ரொம்ப பொடுபோக்காக இருக்கிறார்கள். என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு இருக்கும் பொழுது வாழ்க்கையில நாம ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும், வாழ்க்கையை நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரதில்லை. 2 நேரம் எப்ப ஒண்ணு சொன்னாங்க பெருமானார், அஸ்ஸஹது, ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது வரதில்லை. ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது உலக அளவிலும் மார்க்க அளவிலும் நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வருவது கிடையாது. தான் தோன்றித்தனமாக ஏதோ ஒரு விஷயத்திற்கு பின்னால் நேரத்தை வீணாக்குகிறோம். ஒண்ணு ஆரோக்கியம். 2வது சொன்னாங்க வல் ஃபராக், வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற ஓய்வான நேரங்களில் எத்தனையோ ஆயிரமான நன்மைகளை சம்பாதித்திருக்கலாம், எத்தனை ரக்காத் தொழுதிருக்கலாம், குர்ஆனை ஓதிருக்கலாம், தன்னுடைய திறமைகளை வளர்த்திருக்கலாம், படிப்பால் உயர்ந்திருக்கலாம். படிப்பும் இல்லாமல், மார்க்கமும் இல்லாமல், தீனும் இல்லாமல் ஓய்வான நேரங்களை முழுக்க தன்னை அழிப்பதில் பயன்படுத்துகின்ற எத்தனையோ மனிதர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2 நேரம் நமக்கு புரியறது இல்லை. அப்ப ஆரோக்கியத்துக்கு பின்னால நோய் வரும் பொழுதுதான் நிறைய சொல்றாரு, நான் ஹஜ் செஞ்சிருக்கலாம், ஜகாத்து கொடுத்திருக்கலாம், நிறைய தொழுது இருக்கலாம், பள்ளிவாசல் நிறைய செலவு பண்ணிருக்கலாம், நான் நல்லா சம்பாதிச்சிருக்கலாம், நான் நல்ல வேலைக்கு போயிருக்கலாம், வாலிபத்தை இப்படி வீணாக்கிட்டேன்னு எப்ப சொல்றாரு? வயதானவருக்கு பிறகு சொல்கிறாரு. ஓய்வு காலங்கள் போய் ரொம்ப பிஸி ஆயிட்டாரு, மனைவி, பிள்ளைகள், குழந்தை, குட்டி, வியாபார உத்தியோகம் ஓடுறாரு. அல்லாஹ் நிதானமாக நின்று தொழுவதற்கு நேரம் இல்லை, 4 காசு சம்பாதித்து அதை சேவ் பண்ணதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா சம்பாதித்து செலவாயிருது. அப்படின்னா ஓய்வாக இருந்த காலங்களில் தன்னை உருவாக்கி கொள்ளவில்லை. இன்னைக்கு பாருங்க, 17 வயசுல இருந்து 23 வயசு வரை ஒரு மனிதனுடைய வாழ்வில் மிக முக்கியமான ஒரு மூலமான வயது என்னன்னா 17 to 24 இந்த வயசுதான். இந்த ஒரு 6-7 வருடங்கள், இந்த காலங்களில் திட்டமிட்டு வாலிபருடைய சிந்தனைகள் மடைமாற்றம் செய்யப்பட்டு வாலிபருடைய வாழ்க்கைகள் வீணாக்கப்படுகிறது. இன்ஸ்டாகிராம்ல, பேஸ்புக்ல ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு பின்னால பார்ட்டி, பப்பு, அங்க போறது இங்க போறது என்று எந்த விதமான தன் மீதான நேரத்தை பற்றிய கண்ணியம், மகத்துவம் இல்லாமல் வீணாகின்றது. அப்புறம் என்னது? 25க்கு பின்னால என்ன செய்வதென்று தெரியாமல் வாழ்க்கையில் எந்த இலக்கும் இல்லாமல் செல்கின்ற கூட்டம் இன்று பெரிதாகி கொண்டே இருக்கிறது. அருமையான பெருமக்களே, எனவேதான் நேரம் நம்முடைய வாழ்வில் மிக முக்கியமான ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 விஷயம் சொன்னாங்க. 5 ஏற்படுவதற்கு முன்பாக 5ஐ உன் வாழ்வில் மதிப்பாக கருதிக்கொள். 5 விஷயம் மறைஞ்சு போய் அடுத்த 5 வரும். அடுத்த 5 வரத்துக்கு முன்னால முதல் 5 விஷயங்களை உன் வாழ்வில் மதிப்பாக பயன்படுத்திக் கொள். அந்த 5 போனதுக்கு பின்னால உன் வாழ்வில் எவ்வளவு வருத்தப்பட்டாலும் உலகத்திலும் மார்க்க அளவிலும் தீனாலும் உன்னால் முன்னேறவே முடியாது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின், 5 விஷயங்களை மதிப்பாக பொக்கிஷமாக நினை. அதுல முதல் விஷயம் சொல்றாங்க, ஷபாபக கபல ஹரமிக், தள்ளாடுகின்ற வயது வருவதற்கு முன்பாக திடகார்த்தமான வாலிபனாக இருக்கின்ற பொழுது உன்னால் எதையெல்லாம் செய்ய முடியுமோ செய்து கொள். ஏன்னா வாலிபம் போயிருச்சுன்னா உன் வாழ்க்கையில் மன அளவிலும் உடல் அளவிலும் உன்னால் பாதிப்புகளை சமாளிக்க முடியாமல் உன்னால் எதையும் உருவாக்க முடியாது. உருவாக்குவதும் சம்பாதிப்பதும் திறமையாலும் தீனாலும்
ஒரு மனிதன் பயன்படுத்த வேண்டிய வயது 15 முதல் 30 35 வயது வரைக்கும் தான். அதற்கு பின்னால் எதையுமே உருவாக்க முடியாது. அதனால வாலிபத்தை பயன்படுத்திக்கொள். இரண்டாவது சொன்னார்கள், நோய் வரத்துக்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக்கோ. ஆரோக்கியமா இருக்கும் போது கண்ட நேரத்துல தூங்குறது, கண்டது சாப்பிடுறது, ஃபாஸ்ட் ஃபுட் வச்சு அழுத்துறது, ஹார்ட் பேஷண்டா மாறுறது, சுகர் உருவாகிறதுக்கு எல்லா வேலையுமே செய்யறது. நைட் 11:30 மணிக்கு சாப்பிடுறாரு, நைட்டு 10:45 மேல சாப்பிடுறாரு. என்ன சாப்பிடுறது எந்த பழக்கமும் இல்லை. அப்ப ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது எந்த வகையிலெல்லாம் முடியுமோ உன் உடம்பை பாதிப்பு ஏற்படுத்தி விட்டால், நோய் வந்ததற்கு பின்னால டாக்டர் 2 மண்டையில தட்டி உட்கார வச்சு சொல்லும் பொழுது, பேசாம இப்படி இருந்திருக்கலாமே என்று நினைத்தால் உன்னால் ஒரு நிமிடம் கூட திரும்பி வர முடியாது. ரெண்டாவது சொன்னாங்க. மூணாவது சொன்னாங்க, உங்ககிட்ட என்ன பொருளாதாரம், என்ன செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ திட்டமிட்டு அதை எப்படி பாதுகாக்க முடியும், அதை எப்படி பன்மடங்காக பெருக்க முடியும், லாபமாக எப்படி மாற்ற முடியும் என்பதை பயன்படுத்திக்கோ. இருக்கும் போது ஃபுல்லா செலவழிச்சுட்டு ஏழ்னு வந்ததுக்கு பின்னால இவ்வளவு சொத்து வச்சிருந்தோமே, இவ்வளவு சுகம் இருந்துச்சு நம்மள்கிட்ட, இதெல்லாம் இழந்துட்டோமே என்று வருத்தப்பட்டு வாழ்வு எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. நாலாவது சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய ஓய்வை பயன்படுத்திக்கொள். உன் வாழ்க்கையில சில நேரங்கள் ரொம்ப ஓய்வா இருப்போம். எவ்வளவு படியுமோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு புத்தகங்களை வாசி, உன் அறிவை வளர்த்துக்கொள், உன் திறமை வளர்த்துக்கொள், உன் நாலேஜ் வளர்த்துக்கோ. உன்னை எவ்வளவு உருவாக்க முடியுமோ அவ்வளவு அமல் செய், அதிகமா நோன்பு வை, அதிகமா தொழுதுகொள், அதிகமா குர்ஆன் ஓதிக்கொள். ஏனென்றால் ஒரு நேரம் வரும், அந்த நேரம் காலை எழுந்தது முதல் இரவு வரைக்கும் ஓடுவதற்கும் ஒடியாடுவதற்கும் செலவழிப்பதற்கும் சம்பாதிப்பதற்குமே நேரம் பத்தாமல் போய்விடும். அதனால ஓய்வாக இருக்கின்ற காலங்களை பயன்படுத்திக்கொள். ஐந்தாவதாக சொன்னார்கள், உன்னுடைய வாழ்வை மௌத்திற்கு முன்பாக பயன்படுத்திக்கொள். வாழ்விலே மௌத்தாகின்ற பொழுது, மரணிக்கின்ற தருவாயை படுத்திருக்கின்ற பொழுது யோசித்து பார்த்தால் வாழ்க்கையை சம்பாதித்தோம், எத்தனை நபர்களை உருவாக்கி இருக்கிறோம், நம் குடும்பத்தை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறோம், தீனால் நாம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறோம், நம் சமுதாயத்தை எவ்வளவு உயர்த்தி இருக்கிறோம், என் மனைவி மக்களை எவ்வளவு உயர்த்தி இருக்கிறேன் என்று யோசித்து பார்க்கின்ற பொழுது எதுவும் இல்லாத வட்டமாக இருக்குமையினால் அதற்கு பிறகு நீ வருத்தப்பட்டு உன் வாழ்வில் எந்த பிரயோஜனம் கிடையாது. அதனால 5 வருவதற்கு முன்பாக இந்த 5ஐ பயன்படுத்திக் கொள். சங்கி குருத்தான் அல்லாஹ்வினடியார்களே, ஒரு மனிதனுடைய ஆக மிகப்பெரிய வாழ்வில் மிக முக்கியமானது என்னன்னா அவன் நேரம் என்ற முதலீடு தான். வியாபாரம் நஷ்டமாகுது, திரும்ப ஆரம்பிச்சிடலாம். கடை காலியாகுது, திரும்ப உருவாக்கிடலாம். விவசாயம் வீணா போகுது, திரும்ப உருவாக்கிடலாம். ஏன் ஒரு குடும்பமே இல்லாம போறாங்க, இன்னொரு குடும்பத்தை உருவாக்கிடலாம். ஆனா வாழ்க்கையில் திரும்ப மீட்டெடுக்க முடியாத ஒரே ஒரு சொத்து இது என்று சொன்னால், இந்த நொடி கடந்து செல்லும் பொழுது கடந்து போன ஒரு நொடியை 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் வாங்க முடியாது. எந்த நொடிகள் கடந்து விட்டோமோ, எந்த மாதங்கள், எந்த வயதை கடந்து விட்டோமோ, காலங்கள் முழுக்க பாவத்திலே, எந்த குடும்பத்தின் கவலை இல்லாமல், எந்த உருவாக்கத்தின் கவலை இல்லாமல், எந்த தீனுடைய கவலை இல்லாமல், எந்த வயதுகளை கடந்து விட்டோமோ, கடந்து போகின்ற காலங்களை உங்களால் அதை மீண்டும் உருவாக்க முடியாது. எனவே வாழ்வில் பிரதானமான முதலீடு நேரம் என்பதை தயவு கூர்ந்து வீணாக்கி விடாதீர்கள். அருமையான பெருமக்களே, நேரங்களை பிரிக்க தெரியணும். இன்னைக்கு பல பேருக்கு நேரத்தை எப்படி பிரிக்கிறதுனே தெரியல. ஒரு நாளைக்கு எந்திரிக்கிறாரு, அப்படியே வாழ்க்கை வாழ்றாரு, சாப்பிடுறாரு, தூங்குறாரு, பிசினஸுக்கு போறாரு, வராரு. ஏதோ ஒரு மனப்போன போக்குல தான் போகுதே தவிர ஒரு நாளுடைய நேரத்தை எப்படி பிரிக்கணும்? நிறைய பேர் சொல்லுவாங்க 3ஆ பிரிக்கணும். ஒண்ணு தனக்காக நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய முன்னேற்றம், நம்முடைய திறமை. தனக்காக என்ற 2வது பகுதி என்னன்னா, நான் அல்லாஹ்வுடைய பார்வையில் தீனை வளர்த்து கொண்ட விதம் என்ன, நான் செய்கின்ற அமல் என்ன. அப்ப உலகத்தையும் பார்க்கணும், மறுமையும் பார்க்கணும். இது தனக்காக. 2வது ஃபேமிலி, ஃபார் ஃபேமிலி, குடும்பத்திற்காக. என்னுடைய குடும்பத்துல அத்தா அம்மா, மனைவி, பிள்ளைகள், கணவன் மனைவி, இவர்களுக்கு மத்தியில இவர்களுடைய வாழ்வின் முன்னேற்றம், ஒன்னு உலக ரீதியா, இன்னொன்னு தீன் ரீதியா, எதையெல்லாம் நான் செய்ய வேண்டும், அதற்கான நேரம் என்ன. 3வது ஃபார் சொசைட்டி, இது சமூகத்திற்காக, பள்ளிவாசலுக்காக, மஹல்லாவிற்காக, சமூகத்தில் ஏதேனும் ஒரு சேவை செய்வதற்காக, ஒரு நிறுவனத்தில் நிலைநாட்டுவதற்காக. அப்படிலாம் இன்னைக்கு தன்மைகளே இல்லாம போயிருச்சு. ஏன்னா இன்னைக்கு தன்னை பத்தி யோசிக்கிறத தாண்டி குடும்பத்தை பத்தி யோசிக்கவே இன்னைக்கு பல பேர் நேரம் இல்லை. 3வது விஷயம் ரொம்ப கஷ்டம். அப்ப இந்த நேரத்தை, ஒரு நாளுடைய நேரத்தை 3ஆக பிரித்து செலவிடும் பொழுதுதான் வாழ்வில் எல்லா விதமான கட்டங்களை பூர்த்தி செய்ய முடியும். ஏன்னா ஒரு காலங்கள் போனதற்கு பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா, சமூகம் ஓடினவங்க குடும்பத்தை மறந்து போயிருப்பாங்க, குடும்பம் ஓடினவங்க தன்னை மறந்து போயிருப்பாங்க, தன்னை மட்டுமே பார்க்க வேண்டும் நினைத்தவர்கள்
உலகத்தில் எல்லாவற்றையும் மறந்திருப்பார்கள். அதனால் அது வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை என்பது ஒரு வாழ்வை உருவாக்குவதற்காக இந்த 3 விதமான நேரங்களையும் பகுத்த நாம் பிரித்து பயன்படுத்தணும். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில முக்கியமான ஒண்ணு டைம் டேபிள். நீங்க நல்லா பாருங்க, வாழ்க்கையில யாரெல்லாம் சாதித்தார்களோ, தீன் ரீதியாகவும் சரி, உலக ரீதியாகவும் சரி, பிசினஸ் ரீதியாகவும் சரி, எல்லாருடைய வாழ்க்கையில் அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய சாதாரணமான வார்த்தையில ஒண்ணு என்னன்னா, அவர்களின் வெற்றியின் ரகசியத்திற்கு பின்னால் இருக்கின்ற விஷயம், அவர்கள் வாழ்க்கையில் காலை எழுகின்ற பொழுது இன்று முழுக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்பது காலையிலே தெரியும். காலைல எந்திரிப்போம், ஏதோ ஒரு நேரம் டீ குடிப்போம், எப்படியோ சாப்பிடுவோம், ஏதோ வாக்கிங் போலாம், ஒரு போனை நோண்டலாம், ஒரு தெருவோரமா உட்காந்து ஒரு 4 மணி நேரம் வீணாக்கலாம், இல்லாத பொல்லாத பேசலாம். இன்னைக்கு சில பேர் வாழ்க்கை எப்படின்னா, ஏன் வாழ்றோம்னே தெரியல. 10 மணி நேரம் 12 மணி நேரம் உழைத்து உட்காடுறாங்க, 4-5 மணி நேரம் வீணான விஷயம் பேசுறாங்க, ஒரு போன்ல 7 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்? காலையில் எழுகின்ற பொழுது 24 மணி நேரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற எந்த விதமான அறிவும் கிடையாது, என் நாலேஜ் இல்லை. அப்ப டைம் டேபிள் வைக்கணும். இந்த வாரம் நான் என்ன செய்ய போறேன், இந்த மாசம் என்ன செய்ய போறேன். எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை டைம் டேபிள் முக்கியம்னா, என்னுடைய வயது 20 என்றால் 25 வயதில் நான் என்னவாக உருவாகுவேன், 30 வயது என்னவாக உருவாகுவேன் தெரியணும். எந்த இலக்கும் இல்ல, டைம் டேபிள் இல்ல, நேர நிர்ணயம் இல்லைன்னா இந்த ஆடு மாடு ஓடுற மாதிரி ஏதோ ஒருத்தருக்கு பின்னால், யாரோ ஒரு செய்திக்கு பின்னால் நம்முடைய நேரங்கள் வீணாகி கொண்டே இருக்கும். நிறைய நேரத்தை இன்னைக்கு பாருங்க, இவன் இழுத்தான்னா இந்த இழுப்புக்கு போவாரு, அந்த இழுத்தான்னா அந்த இழுப்புக்கு போவாரு, இந்த ஆப்ல போனா ஒரு 2 மணி நேரம், அந்த ஆப்ல போனா ஒரு 2 மணி நேரம், அவன் வந்து அவன் 2 மணி நேரம் பேச்சு, அப்புறம் அவர் போயிடுவாரு, அப்புறம் ஒருத்தர் வருவாரு, அவன் 2 மணி நேரம் பேச்சு. வாழ்க்கை என்னங்க பண்றீங்க? ஃப்ரீயான சோசியல் சர்வீஸ், யாரெல்லாம் நான் எல்லாத்தையும் பேசுவேன். நான் வாழ்க்கை நமக்கு இலக்கை இல்லாம போயிருது. அப்ப வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்த அமானிதமான வாழ்வை நாம் பாதுகாக்கிறோமா? கொடுத்தது ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நாம் உருவாக்கி கொண்ட விதங்கள் என்ன? அருமையான பெருமக்களே, தீன் ரீதியாக உருவாயிட்டாரு, மார்க்கெட்ல உருவாக்கிட்டாரு, உலகத்துல இழந்துட்டா அது நஷ்டம்தான். உலகத்தை உருவாக்கிட்டாரு, நல்லா சம்பாதிச்சுட்டாரு, வீடு கட்டிட்டாரு, குழந்தை குட்டி நல்லா படிக்க வச்சுட்டாரு, நல்ல பிளாட் வாங்கிட்டாரு, கார் வாங்கிட்டாரு, தீன்ல பார்த்தா 0, அது நஷ்டம்தான். இரண்டும் நஷ்டம் இல்லாமல் தானும் தன் குடும்பமும் நல்ல நிலைமையில் சரியாக முன்னேற வேண்டும் என்று சொன்னால், ஒரு குடும்பத்தின் தலைவனாக இருக்கின்ற ஒவ்வொரு பெரியோர்களுக்கும், அந்த இடத்திற்கு வர இருக்கின்ற வாலிபர்களுக்கும் தன் வாழ்வின் நேரத்தின் நிர்ணயம் கட்டாயமாக தேவை. அருமையான பெருமக்களே, எனவே நம்முடைய வாழ்வில் இந்த நேரங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கை. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்வார்கள், யா இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, இன்னமா அன்த ஐயாம், நீ யார் என்று சொன்னால் நீதான் நாட்கள், நீதான் நாள். அப்ப சொல்லிட்டு சொல்றான், கல்லமா தகப யோமுன், ஒவ்வொரு நாள் போகும் பொழுதும் தகப பாவுக்க, உன் உடம்பில் ஒவ்வொரு சிறு பகுதிகளாக போய்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாள் குறையும் பொழுது வாழ்க்கை போய்கொண்டிருக்குது. நாம் மௌத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். 2024 முடியுதுன்னா 2025 கொண்டாடுவதற்காக அல்ல, நம்முடைய வாழ்வில் பெரும் பகுதி இழந்து மௌத்துக்கு நெருக்கத்தில் இருக்கிறோம். வாழ்வில் எதை சம்பாதித்திருக்கிறோம், என்ன திறமை உருவாக்கி இருக்கிறோம், என்ன நன்மையான காரியம் செய்திருக்கிறோம் என்பதை அருமையான பெருமக்களே யோசித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, மௌத்தானதுக்கு பின்னால நாளைக்கு மறுமையில் எழுப்பப்படுகின்ற பொழுது ஒரு மனிதனை பார்த்தவுடன் அல்லாஹ் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? பாருங்க, மனுஷனை பார்க்கும் பொழுது அல்லாஹ் என்ன வேணா கேட்கலாம். மனிதன் அல்லாஹ் படைச்சு உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறான், உலகத்துல இவன் வாழ்றான், வாழ்ந்து முடிச்சுட்டு மௌத்தா போறான், மௌத்தாதற்கு பின்னால திரும்ப அல்லாஹ்ட்ட போறான். அல்லாஹ்விற்கு இவனிடத்திலே கேட்பதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. ஆனா அதெல்லாம் முதல்ல என்ன கேட்கிறான் பாருங்க, சில கேள்விகள் கேட்கப்படும். ஹத்தா யுஸ்அலு அன் அர்பை கிசால், 4 விஷயத்தை பத்தி கேட்கப்படுற வரைக்கும் அதுக்கு பதில் சொல்லாம அவருடைய கால்கள் நகராது. அல்லாஹ் முன்னாடி நின்றுட்டா பதில் சொல்லணும், பதில் சொல்லாம கால் நகராது. பதில் சொல்ல என்னவாகும்? வாழ்க்கை நஷ்டமா நரகத்துக்கு போயிடும். முதல் கேள்வி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான், ஃபீமா அஃப்னாஹு வ அன் ஷபாபிஹி, உன் வாலிபம் இருக்கின்றது, அதாவது அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹு, நீ வாழ்ந்த வாழ்க்கையே எப்படி கழிச்ச? சிம்பிளான கேள்வி மாதிரி தெரியுது, ஆனா ரொம்ப கஷ்டமான கேள்வி. உன் வாழ்க்கை எப்படி கழிச்ச? 15 வயசு உனக்கு வாலிப வயசு வந்ததுல இருந்து மௌத்து வரைக்கும் எப்படி வாழ்ந்த? வீணாக கழித்தாயா? உன்னை உருவாக்கி கொண்டாயா? 4 நபர்களுக்கு நீ பயனுள்ள வாழ்க்கை கொடுத்தாயா? உன்னை தீனின் படி உயர்த்தி கொண்டாயா? உலகத்தின் படி உயர்த்தி கொண்டாயா? எப்படி கழித்தாய்? இது ஒரு கேள்வி. உன் வாலிபம் இருக்குது இல்ல,
இந்த வாலிபத்தை எப்படி கழிச்சு என்ன சொல்ல போறோம்? 4 மணி நேரம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஸ்டோரி போட்டோம், 5 மணி நேரம் அவரோட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம், சோசியல் மீடியா ஒரு 6 மணி நேரம் பார்த்தோம், செய்தி ஒரு 2.5 மணி நேரம் பார்த்தோம். வாழ்க்கையில எதுக்குமே லாக் இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா உட்காந்து ஸ்வைப் பண்றதுதான். உட்காந்து ஒரு நாளைக்கு 100 ரீல்ஸ் 200 ரீல்ஸ் ரொம்ப கம்மியா சொல்றோம், 500 1000 ரீல்ஸ் நீங்க பார்க்க நம்ம உருவாகிட்டாங்க. சாதனை 2.5 GB 3 GB முழுசா பாவத்துல முழுசா முடிக்கணும். பாவமோ இல்லையோ சும்மா இருக்கணும். உலகத்திற்கும் மறுமைக்கும் பயன் தராமல் ஒன்றை செய்கிறோம்னா அதான் வீணான வேலை. உலகத்துக்கு பயன் இல்லை, அவரை உருவாக்கத்துல எந்த பிரயோஜனம் இல்லை, அவரை உருவாக்கும்படியான எந்த காரியத்தில் ஈடுபடல, மறுமைக்கும் ஈடுபடல, குடும்பத்திற்கும் பயன் இல்லை, சும்மா வெட்டியா பொழப்பு போகுதுன்னா உலகத்துல இதை விட ஒரு பெரும்பாவம் எதுவுமே கிடையாது. அருமையான பெருமக்களே, அதனால அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். உலகத்தில் யாரை விட்டும் தப்பித்து விடலாம், யார்ட்டையும் பதில் சொல்ல தேவையில்லை. அத்தாவை ஏமாத்திரலாம், அம்மாவை ஏமாத்திரலாம், பிள்ளைகளை ஏமாத்திரலாம், மனைவியை ஏமாத்திரலாம், கணவனை ஏமாத்திரையே, இந்த உலகத்தை ஏமாத்திரலாம். இந்த உலகத்தை ஏமாற்றி விட்டு தன்னைத்தானே ஏமாற்றி மரணம் அடையலாம், எல்லாம் நடக்கும். ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்பாக எழுந்து நிற்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளுடைய 24 மணி நேரம், ஒரு மணி நேரத்திற்கு 60 நிமிடம், ஒவ்வொரு நிமிடத்தையும் உன் வாழ்வில் எந்த வழியில் செலவழித்தாய் என்று சொல்லாமல் அருமையான பெருமக்களே வாழ்வை கடந்து விட முடியாது. எனவே நம் வாழ்வில் கவனமாக இருக்க வேண்டும். உலகத்தில் மாத்திரமல்ல மறுமையிலும் நஷ்டமானதாக மாறுகிறோம். நம் வாலிப வயதா படிக்க வேண்டிய காலங்களில் படிக்க வேண்டும். உருவாக்குகின்ற திறமை, இன்னைக்கு நாலேஜ் பார்க்கிறோம், 12th முடிக்கிறாங்க, காலேஜ் முடிக்கிறாங்க, படிக்கிறது ஃபுல்லா இங்கிலீஷ் மீடியம் தான். ஆனா ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேச தெரியல, அதை எழுத தெரியல, ஒரு புத்தகம் வாசிக்க தெரியல, தமிழ் படிக்க தெரியல, எழுத தெரியல, வாசிக்க தெரியல, ஒரு கம்ப்யூட்டர் டைப்பிங் தெரியல, ஒரு எத்தனையோ ஸ்கில்ஸ் இருக்குது. மற்ற மாற்று சமுதாய மக்களை பார்க்கிறோம், எந்த விதமான ஆக்டிவிட்டி ஸ்கில்ஸ் டெவலப்மெண்டோடைய கோர்சஸ் பார்த்தோம்னா அவங்க தான் ஃபுல்லா இருக்கிறாங்க. நம்ம சமுதாய பிள்ளைகளுக்கு எதுவுமே கிடையாது. படிப்புன்னு மார்க் கொடுக்கறமே தவிர எந்த முன்னேற்றம் இல்லை. அப்படி முன்னேறனுக்கு என்ன திறமை இருக்குன்னு பார்த்தா திறமைகளும் இல்லை. நம் வாழ்வில் வீணாக கழித்து கொண்டிருக்கிறோம். வாழ்வு முடிஞ்சுச்சா, சரி படிச்சு முடிச்சா அடுத்து என்ன சம்பாதிக்கணும் தெரிய மாட்டேங்குது. அதுல ஒரு 4 வருஷம் எந்த வேலை வெட்டி இல்லாம இங்க உட்கார அங்க உட்கார, எந்த இலக்கும் இல்லாம என்ன சம்பாதிக்க போறோம், எவ்வளவு சம்பாதிக்க போறோம், சம்பாதிப்பதை எப்படி நம்ம சேவ் பண்ண போறோம், அதை எப்படி நாம் பகிர போகிறோம், எந்த திட்டங்களும் இல்லை. அதை பற்றி யாருக்கு எந்த அக்கறையும் இல்லை. அடுத்த ஒரு வயசு, அப்புறம் ஏனோதான ஒரு கல்யாணம் பின்னால் ஒரு வாழ்க்கை, மனைவி விட்டு தூரமாக இருக்கின்ற ஒரு வாழ்க்கை, அப்புறம் மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம். பிள்ளைகளை வளர்க்கிறோம் என்று சொல்லுவதை விட பிள்ளைகள் தானாக வளர்கிறார்கள். ஏதோ வளர்றாங்க. பிள்ளைகளை இப்படிதான் உருவாக்கணும் எந்த நோக்கமும் இல்லை. ஏன்னா எங்க அடிப்படையில தவறுனா இவருக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எந்த விதமான இலக்குகள் கிடையாது. 24 மணி நேர வாழ்க்கையில் என்ன இலக்கோடு செயல்பட வேண்டும் என்ற எந்த விதமான லட்சியங்களும் கிடையாது. அருமையான பெருமக்களே, நம்முடைய நேரங்களை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை என்றால் நம்முடைய நேரங்களை எல்லோரும் பயன்படுத்திக் கொள்வார்கள். நம்முடைய நேரங்களை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அந்த நேரங்களை ஷைத்தான் பயன்படுத்திக் கொள்வான். எனவே நம்முடைய நேரங்களை சரியாக திட்டமிட்டு பயன்படுத்தினால் மட்டுமே இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி உலக ரீதியாகவும் மறுமை ரீதியாகவும் நம்மளை உருவாக்கி கொள்ள முடியும். அபுல் ஆத்திஹா என்ற ஒரு அற்புதமான அரபி கவிஞர், அத்தாஹியா ஒரு சூப்பரான வேர்டு. அது அரபி தெரிஞ்ச எல்லாருக்குமே ஓரளவுக்கு இந்த கவிதை தெரியும். இந்த வாசகம் சொல்றாரு பாருங்க, அவருடைய வயதான காலத்துல ஒரு அரபு கவிஞர், வயதான காலத்துல சொல்றாரு, என்னுடைய ஒரே ஒரு வாலிபத்துடைய ஒரு நாள் திரும்பி வந்துடலாமே, நல்லா இருக்குமே, ஒரே ஒரு நாள் வந்தா நல்லா இருக்குமே. ஏன் வரணும் சொல்றாரு, இந்த வயோதிகம் என்னை என்ன பாடுபடுத்துகிறது என்பதை சொல்வதற்காக ஒரு நாள் வரலாமே. என்ன அர்த்தம் தெரியுமா? வயசானதுக்கு பின்னால் நிறைய செய்யலான்னு தோணும், நிறைய சாதிக்கலான்னு தோணும், நிறைய நன்மை செய்யலான்னு தோணும், நிறைய சம்பாதிக்கலான்னு தோணும். எந்த விதமான யோசனைகளையும் செய்ய முடியாத வயதாக இருக்கும். ஏன்னா உடல் பலகீனம், மனம் பலகீனம், உடல் முழுக்க நோய், தனிமையான ஒரு வாழ்வு. அப்பா அவர் சொல்றாரு, இந்த நான் வீணடித்த அந்த வாலிபத்தின் நாட்கள் வந்துச்சுன்னா அந்த ஒரு நாள்கிட்ட சொல்லி காட்டலாமா, ஏப்பா நீ வாலிபம் வந்தாயே, அன்னைக்கு இது மாதிரி நான் யோசிச்சிருந்தேன்னா வாழ்க்கையில முன்னேறி இருக்கலாமே என்று அந்த வாலிபம் சொல்லும். வாலிபத்தை சொல்ல பாப்பாரா, ஆனா திரும்பி வருமா? ஒரு நிமிஷம் கூட திரும்பி வராது வாழ்க்கையில. அதனால இருக்கின்ற வாழ்வு யாருக்கு எவ்வளவு மீதமாக இருக்கின்றதோ அதை பயன்படுத்த பழக வேண்டும். பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எல்லோரும் ஒரு நாள் மரணிக்கதான் போகிறோம். அது யதார்த்தமான ஒன்று. எல்லோருடைய மரணத்திற்கு பின்பாக
அந்த மரணம் அந்த வாழ்விற்கு பயனுள்ளதாக இருந்ததா அல்லது அவருடைய வாழ்விற்கு அது ஆபத்தானதாக இருந்ததா என்பதை நம்முடைய வாழ்வு நேரங்கள் தான் முடிவு செய்கிறது. எனவே வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நம்முடைய எல்லா காலங்களையும், குறிப்பாக குழந்தை பருவம், வாலிப பருவம் என்று ஆரம்பித்து ஒவ்வொரு பருவங்களில் நாம் எதை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட சாதனை படைத்த மக்களாக உருவாக வேண்டும் என்ற சிந்தனையை நாம் உருவாக்கி கொண்டு அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வாழ்வை வாழ வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி சொல்லி வண்ணமாக அல்லாஹ் மௌத்தை நசீபாக்கி தருவானாக. நம்ம வாழும் காலம் எல்லாம் நம்முடைய நேரத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் குறிப்பாக சமுதாயத்திற்கும் பயனுள்ள வழியில் உலக மற்றும் மார்க்க ரீதியாக பல்வேறுபட்ட விஷயங்களை செய்து அல்லாஹ் அதை பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒரு அழகான தௌஃபீக் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏர் சர்வீஸ் எங்களிடம் ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் சிறந்த முறையில் சர்வீஸ் செய்து தரப்படும். கான்டாக்ட் அய்யூப் கான் 9751827872, எருமப்பட்டி, நாமக்கல்.